ஹலோ காய்ஸ், இந்த சூப்பரான ஹை ஸ்கூல் ட்ராமாவோட செகண்ட் எபிசோட பார்க்கலாமா? ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயின் சாப்பிட்டு ஹீரோவை சைட் அடிச்சிட்டு இருக்கா. கிட்ட யாராவது இருக்காங்களா, யாராவது பாத்துருவாங்களாங்கிற பயமெல்லாம் அவளுக்கு இல்ல. அவ பாட்டுக்கு அவ வேலையை பார்த்துட்டு இருக்கா. இதை தேசங் பாத்துறான். அவன் சாப்பிட்டு இருக்கிறதா இவளுக்கு வேணும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளேட்ல இருக்கிறத எடுத்து அவளுக்கு வைக்கிறான். நீ நல்லா சாப்பிட்டு வளர தம்பி அப்படின்னு சொல்லி அவன் கொடுக்கும்போது ஹீரோயின் ஏன் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறா. இல்ல எனக்கு காம்படிஷன் வருதுல, நான் வெயிட் மெயின்டைன் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துட்டு அவனுக்கு லைட்டா ஜெலஸா தான் இருக்கு. அப்ப ஜின்னு இருந்துட்டு என் கூட கெரோக்கி வாங்க, நல்லா வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிடுறான். ஹீரோ இருந்துட்டு எனக்கு படிக்கணும், இல்ல எனக்கு காம்படிஷன் இருக்கு, ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்லிடுறாங்க. டேய், என்ன பார்த்தா பாவமா இல்லையா? நான் நேத்து கூப்பிட்டேன், யாருமே வரல, இன்னைக்கு கூப்பிடுறேன்ல, எனக்காக யாராவது வாங்கல ப்ளீஸ். இத்தனைக்கும் நானே பே பண்றேன்டா. அவன் எக்ஸ்ட்ரா அவர் இருங்கன்னு சொன்னா கூட நான் இருக்க மாட்டேன், ப்ளீஸ் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி ஜின்னு கெஞ்சி கேட்கறான். இது எப்படின்னா பாட்டோட மியூசிக் மட்டும் ஓடும், லைன்ஸ் எல்லாம் நம்ம பாடணும். ஒரு வேலையை ஜின்னு எல்லாத்தையும் பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிட்டு போயிடுறான். இப்ப தேசங்கும் ஜின்னும் சேர்ந்து பாடிட்டு இருக்காங்க. அடுத்து சோல் வந்து பாடிட்டு இருக்கா. அதை ஹான் அப்படியே ரசிச்சு பாத்துட்டு இருக்கான். இன்னும் பாடும்போது இவ்வளவு கியூட்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் பாத்துட்டு இருக்கான். டக்குன்னு கடைசி லைன் வந்து அவனை பார்த்து அவ பாடும்போது இவன் எதுவுமே தெரியாத மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறான். அவனுக்கும் அவளை ரொம்பவே பிடிச்சிருக்கு. இருந்தாலும் அவன் முன்னாடி அதை காட்டிக்க கூடாதுங்கிறதுல கரெக்டா இருக்கான். இவங்க இப்ப பாடினதுக்கு ஸ்கோர் வந்து 100க்கு 100 வந்திருக்கு. இதை பார்த்து எல்லாம் ஜம்ப் பண்ணிட்டு இருக்காங்க குஷியாயி. இப்ப தேசங்க்கு கால் வருது அவன் கோச் கிட்ட. கொஞ்ச நாள்ல காம்படிஷன் வச்சுட்டு நீ எங்க போயிட்ட பிராக்டிஸ் பண்ணாம அப்படின்னு. இவனும் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். அப்ப கரெக்டா ஹீரோயின் வந்து ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கறா. இல்ல ஒன்னும் இல்ல, நான் இப்படி பாடுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லும்போது அப்படி அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அப்ப ஜின் இருந்துட்டு உங்களுக்கு எப்போ வேணாலும் சொல்லுங்க, நான் கூட்டிட்டு வரேன் உங்களை அப்படின்னு சொல்றான். தேசங் சொல்றான் எனக்கு அடுத்த வாரம் காம்படிஷன் இருக்கு, அதை பார்க்க நீ வரி அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிடுறான். இதை பார்த்துட்டு ஹீரோக்கு லைட்டா ஜெலஸா தான் இருக்கு. உடனே ஜின் இருந்துட்டு ஏன்பா அவளை மட்டும் கூப்பிடுறேன், எங்களெல்லாம் கூப்பிட மாட்டியா? இல்ல எல்லாருமே வாங்க, உங்க எல்லாத்தையுமே நான் கூப்பிடுறேன் வாங்க அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ சைட்ல பாத்துட்டு எங்க பாருங்க சார் வராரு அப்படின்னு சொன்னே இல்ல ஓடி போய் அவங்க சைக்கிள் எடுக்க போறாங்க. அப்ப ஹீரோனோட சைக்கிளை மட்டும் காணோம். ஐயோ என் சைக்கிளை யாரோ திருடிட்டாங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கா. ஜின்னுக்கு பதட்டத்துல என்ன லாக் நம்பர் போட்டோங்கிறதே மறந்துருச்சு. இவனை என்னென்னமோ போட்டு பாக்குறான், சைக்கிள் ஓப்பன் ஆகிற மாதிரி தெரியல. ஐயோ என் சைக்கிள் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி சைக்கிளை தூக்கிட்டு சுத்த ஆரம்பிக்கிறான். அது ஹீரோயின் மேல படுற மாதிரி வரும்போது டக்குன்னு தேசங் வந்து அவளை பிடிச்சி இழுத்துறான். பார்த்தா இவன் பின்னாடி இருக்கிற தூண்ல இவனுக்கு ஷோல்டர் அடிபட்டுருது, ரொம்பவே அடிபட்டுருச்சு போல. உடனே தேசங் அவன் சைக்கிள் ஏறிட்டு ஹீரோனை கூப்பிடுறான். வந்து உட்காந்து சீக்கிரமா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனே ஏறி உட்காந்துறா. இது எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துட்டு அவனுக்கு லைட்டா பொறாமையா தான் இருக்கு. இவ வீட்டுக்கு வந்து அவ பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ற இந்த மாதிரி சைக்கிளை தொலைச்சிட்டோன்னு. அவங்க அம்மா இப்பதானே புது சைக்கிள் வாங்கி கொடுத்தா, அதுக்குள்ள தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேன், உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே இல்ல அப்படின்னு சொல்லி பீஃபோட போன் எடுத்து இவளை அடிக்க வராங்க. இவ டக்குன்னு அவங்க அப்பா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறா. அப்போ நான் படிக்கிறதுக்கு புக்கு வாங்க கடைக்குள்ள போனா அப்ப யாரும் சைக்கிள் திருடிட்டாங்க, எனக்கு இது தெரியாதுமா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. அவங்க அப்பாவும் இவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஐயோ அதான் பொண்ணு புக்கு தானே வாங்க போயிருக்கா, நீ விடுமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்துறாரு. புது சைக்கிள் வாங்கி கொடுக்க ஒரு வாரம் ஆகும். அது வரைக்கும் பஸ்ல போய் இல்ல நடந்து போன அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. இதை வச்சே ஒரு பிளான் போட்டா போல ஹானோட சைக்கிள்ல ஒரு வாரம் போலான்னு. ஆனா அவன் விட்டுட்டு போயிட்டான் போல. இவ தனியா ரோட்ல புலம்பிட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. அப்ப கரெக்டா பின்னாடி தேசங் வந்துட்டு டே தம்பி என்னடா நடந்து போயிட்டு இருக்கா, வா நான் வேணா லிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். சைக்கிள் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுற போல, நான் வேணா டெய்லி உன்னை டபுள்ஸ் கூட்டிட்டு வரட்டா அப்படின்னு கேட்கும்போது அவ வேணா நான் பரவாயில்ல எப்படியாவது வந்துக்குவேன், நீ சோகமா இருக்கும்போது உனக்காக மத்தவங்க என்ன பண்ணணும் நீ ஆசைப்படுவ அப்படின்னு கேக்குறா. எனக்காக அவங்க எதுவும் பண்ண வேணாம், என் கூட அவங்க இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்றான். ஓ அப்படியா அப்படின்னு இவ்வளவு கேட்டுக்கிறா. இப்ப அப்படியே கிளாஸ்ல தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து சூப்பரா டிராயிங் வரைவா. அந்த டிராயிங்ல ஹீரோயின் வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியும் ஹீரோ சோகமா இருக்க மாதிரியும் வரைஞ்சிருக்கா. அப்ப சார் வந்துட்டு நீங்க அசைன்மெண்ட்ல படிச்ச எல்லாருமே சூப்பரா எழுதிருக்கீங்க, அதுலயும் ஹானும் ஹீஜு சூப்பராவே அசைன்மெண்ட் எழுதிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஹீஜுங்கிறது அந்த டாப்பர் பொண்ணு. சோ லிந்தா இது ஹானோட பேப்பர், இது எந்திரிச்சு சத்தமா படி. இது நானா? ஆமாமா நீ தான் எந்திரிச்சு சத்தமா படி அப்படின்னு சொல்லும்போது இவ்வளவு எந்திரிச்சு படிக்கிறா. அதுல அவ என்ன எழுதிருக்கானா, எனக்கு 8 வயசா இருக்கும்போது நான் பேர் தெரியாத ஒரு இடத்துல தொலைஞ்சு போயிட்டேன், எனக்கு ரொம்பவே பயமா இருந்தது, அழுக வர மாதிரி இருந்தது, இருந்தாலும் நான் அழக்கூடாதுன்னு ஸ்ட்ராங்கா இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு என்னோட அப்பா வந்துட்டாருன்னு தேடிட்டு அவரை பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. நான் ஓடி போய் ஹக் பண்ணி நான் அழுக ஆரம்பிச்சிட்டேன். அவர் வந்துட்டு என்னை தட்டி கொடுத்து ஒன்னும் இல்லப்பா அதான் நான் வந்துட்டேன்ல பயப்படாத அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் கடைக்கு போய் நானும் அவரும் எனக்கு பிடிச்ச சாப்பாடு வாங்கி சாப்பிட்டோம். வீட்டுக்கு வரும்போது அவர் என் கையை விடவே இல்லை, இறுக்கமா பிடிச்சிருந்தாரு. என் அப்பாவோட நான் அதிகபட்சமா செலவு பண்ண நாள் அதுதான் அப்படின்னு சொல்லி இவ படிக்கும்போது இவளுக்கு சேடா இருக்கு, அவனும் சேடா தான் இருக்கான். நான் ஹானோட அப்பாவும் சின்னதா இருக்கும் போதே இறந்துட்டாரு. இப்ப சோலும் ஹானும் வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிட்டு இருக்கும்போது சோல் சொல்றான் இந்த மாதிரி எங்க அம்மா உனக்கு பிடிச்ச ஃபேவரட் டிஷ் பண்றாங்க, வந்து சாப்பிடுறியா? இல்ல வேண்டாம், இல்லன்னா நான் அந்த சைக்கிள்ல உன் கூட டபுள்ஸ் வரேன், நான் அமைதியா வருவேன், எதுவுமே பேச மாட்டேன், உனக்கு வேணும்னா அந்த சைக்கிள் எடுத்துட்டு நீ வீட்டுக்கு போ. ஏன் நீ எங்க போற? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீ வேணா எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் சைக்கிள் கொடுத்துட்டு இவன் பாட்டுக்கு போயிடுறான். சின்ன வயசுல ஒரு இடத்துல தொலைஞ்சு போயிட்டான்னு இவன் எஸ்ஏல எழுதியிருப்பா. இப்ப அந்த பிளேஸ்ல தான் போய் நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அவங்க அப்பாவை நினைச்சு. இப்ப ஹீரோயினும் அவன் ஃப்ரெண்டும் ஷாப்பிங் வந்திருக்காங்க. ஆன் எல்லாமே தனியா பண்ணா அவனுக்கு கஷ்டமா இருக்கும், அதுக்காக தான் நான் ஹெல்ப் பண்ண எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இவன் சொல்றா. அப்ப அவன் ஃப்ரெண்டு கேட்கறா இப்போ ஒருத்தவங்க நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது அவங்க நம்ம பார்க்கும்போது அவங்களை சுத்தி இருக்க எல்லாமே பிளர் ஆயிரும், அவங்க மட்டும்தான் மெயின் ஃபோக்கஸா தெரிவாங்க, ஒரு லைட் மாதிரி அப்படின்னு எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. அப்படியே ஹானை நினைச்சு பார்த்து ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்கா. இப்ப ஸ்கூல்ல ஸ்விம்மிங் காம்படிஷன் நடக்குது. சோல் ஜின் யங் எல்லாருமே வந்து தேசங்க சேர பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. தேசங்க சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. 3 பேர் வெறித்தனமா அவனை சேர் பண்ணிட்டு இருக்காங்க. போய் அந்த எண்டை டச் பண்ணிட்டு இவன் ரிட்டர்ன் வரும்போது லைட்டா ஸ்லோ ஆயிடுறான். இவனும் ஃபாஸ்டா வந்து பினிஷ் லைன் தொடும்போது போர்டை பாக்குறேன், பார்த்தா இவன் செகண்டா தான் வந்திருக்கான். அதை பார்த்தோன்னே லைட்டா இவனுக்கு கஷ்டமா தான் இருக்கு. தேசங்க அப்படியே இன்டர்வியூ எடுக்கிறாங்க.
சொல்றாங்க, நீங்க எப்பவுமே ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து கோல்டு வாங்குவீங்க, இப்போ செகண்ட் பிளேஸ்ல சில்வர் வாங்கியிருக்கீங்க, கோல்ட எவ்வளவு தூரம் நீங்க மிஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது இவனும் என்ன சொல்றதுன்னு தெரியாம சாரி அப்படின்னு சொல்லி இவன் சேடா நிக்கும் போது டக்குன்னு ஒரு சவுண்ட், தேசாங் நீ தான் பெஸ்ட், நீ வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ண அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. ஹீரோயின் தான் போர்டை பிடிச்சிட்டு அங்க கத்திட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே இவனுக்கு சந்தோஷமா இருக்கு. அப்புறம் தான் ஒரு கான்பிடன்ஸோட ஏன் செகண்ட் பிளேஸும் நல்ல இடம் தான், எனக்கு இதுவே ப்ரௌடா தான் ஃபீல் ஆகுது அப்படின்னு இன்டர்வியூ கொடுக்குறான். இன்டர்வியூ எல்லாம் முடிச்சிட்டு சைட்ல பார்க்கும்போது அப்பயும் ஹீரோயின் போர்டை தூக்கிட்டு நின்னுட்டு இருக்கா. அதை பார்க்கும்போது இவனுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. இவனுக்கும் அவளை பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. இப்ப அப்படியே ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இவன் ஷோல்டர் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான், வலி தாங்க முடியாம. சைக்கிள் எடுத்துட்டு வரும்போது அடி வாங்கியிருப்பான்ல தூண்ல, அதுதான் வலிக்குது. அப்ப அவனோட கோச் வந்து நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நேஷனல்ஸ்ல செலக்ட் ஆக வேணாமா, உன் உடம்ப நீ தான் பத்திரமா பாத்துக்கணும், அதுவும் இல்லாம செகண்ட் பிளேஸ் நல்லா இருக்குன்னு வேற சொல்ற, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போறாரு. இன்னைக்கு ஹான் அப்பாவோட நினைவு நாள், அதனால அவன் எல்லா ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவனோட அம்மா வேற கண்ட்ரில இருக்காங்க, அவனுக்கு ஒரு தம்பி இருக்கான். உன் தம்பிக்கு உடம்பு சரியில்லப்பா, அதனால என்னால வர முடியாது, நீயே எல்லாமே பண்ணிக்குவல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவன் எல்லாமே தனியா பண்ணிட்டு இருக்கான். அப்படியே எங்க சோல் தேசங்க மீட் பண்ணி பேசிட்டு இருக்கா. இன்னைக்கு நீ சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண, ஜின்னுக்கும் எங்களுக்கும் ஏதோ முக்கியமான வேலை வந்துருச்சுன்னு அவங்க கிளம்பிட்டாங்க, அதனால நான் வெயிட் பண்ணி சொல்லிட்டு போலான்னு இருக்கேன். பரவாயில்லடா தம்பி, நீ இருக்கல அது போதும், வா நான் உனக்கு வேணா சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்னு கூப்பிடுறான். இல்ல எனக்கும் வரணும்னு ஆசையா தான் இருக்கு, ஆனா எனக்கு ஒரு முக்கியமான ஒரு ஒர்க் இருக்கு, நான் போகணும் அப்படிங்கிறவ. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தாராளமா போயிட்டு வா, நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கும் போது இதை விட பெரிய ட்ரீட்டாவே வைக்கிறேன் அப்படிங்கிறான். இவ்வளவு நீ எதுவும் ஃபீல் பண்ணக்கூடாது, செகண்ட் பிளேஸ் வந்துட்டேன்னு, செகண்ட் பிளேஸும் சூப்பரான இடம் தான், நீ அதுக்கே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறா. தேசங்க அவ கையில இருக்க போர்டை பார்த்துட்டு இதை வேணா நான் வச்சுக்கிட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, நான் இதுல உன் பேரோட ஸ்பெல்லிங் தப்பா எழுதியிருக்கேன், பரவாயில்லையா, அதெல்லாம் பரவாயில்ல, நான் இதை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறான். அதுக்கு பதிலாக நான் இந்த மெடல் உனக்கு கொடுக்குறேன், நீ கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன், பரவாயில்ல, நான் கோல்டு வின் பண்ண உடனே இந்த சில்வரை உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு கோல்ட அப்கிரேட் பண்றேன் அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கும்போது போன்ல மெசேஜ் வருது, நீ எதுவும் கவலைப்படாத, நான் எல்லாமே பாத்துக்கிறேன் அப்படின்னு, எனக்கு இம்பார்ட்டன்டான ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லி இவ கிளம்பிடுறா. அந்த போர்டை பார்த்துட்டு தேசங்கும் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கான். இங்க ஹீரோ அவங்க அப்பாவுக்கு தனியா அவனே சாமி கும்பிட்டு இருக்கான். அப்பதான் சோல் வரா, ஹான் நான் இப்பதான் வரேன் அப்படின்னு, உனக்காக வர வழியில ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ வீட்டுக்கு கிளம்ப, எல்லாமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லும்போது, இல்ல நீ இவ்வளவு சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே வந்திருப்பேன், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி இவன் லைட்டா கோவமா தான் சொல்றான். ஏன் நீ எல்லாமே தனியாவே பண்ணணும்னு ஆசைப்படுற, என்கிட்ட ஹெல்ப்னு கேட்கறக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது, நான் எதுக்கு உங்ககிட்ட கேட்கணும், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறான். இவ்வளவு கோவப்பட்டு வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கீழே போட்டு வெளியே போயிடுறா. இப்ப அப்படியே சோல் வீட்டுல அவங்க அப்பா அம்மா எல்லாம் சாப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, எனக்கு தெரியுது அவங்க தம்பிக்கு உடம்பு சரியில்லை, அதனால வர முடியலன்னு, இருந்தாலும் ஹானும் சின்ன பையன் தான், இவ்வளவு நாள் அவளை தனியா விட்டுட்டு எப்படி போறாங்க, அதுவும் இல்லாம இன்னைக்கு அவங்க அப்பாக்கு சாமி கும்பிடுறதும் அவனே தனியா பண்ணியிருக்கான், பாவம் சின்ன பையன் அவன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா, அவங்க வீட்டு பிரச்சனையெல்லாம் விடமா பேசாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வாயை அடைச்சிடுறாரு. இதெல்லாம் கேட்கும்போது சோலுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. அப்ப அவங்க அம்மா ஒரு விட்டமின் பாட்டில் எடுத்து, இதை நான் ஹானுக்காக வாங்கினேன், இது சாப்பிட்டா பிரெயின்ல நல்லா ஒர்க் ஆகும், இது கொண்டு போய் கூட அப்படிங்கிறாங்க. இவ்வளவு அந்த மருந்து பாட்டில் எடுத்துட்டு அப்படியே தயங்கி தயங்கி அவன் வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கா. ஹான் நீ இருக்கியா, நான் கதவு திறந்துருக்குன்னு தான் உள்ள வந்தேன், நான் ஏன் வந்தேன்னா எங்க அம்மா இந்த பாட்டில் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க, இதுல விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கு, நீ சாப்பிடு, அப்புறம் இன்னைக்கு நடந்ததுக்கு சாரி, உங்க அம்மா வரமாட்டாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி தயங்கி அப்படியே மெதுவா உள்ள போயிட்டு இருக்கா. அப்படி பார்க்கும்போது அவன் சோஃபால அப்படியே தூங்கிட்டு இருக்கான். அவன் தூங்கிட்டு இருக்கனால மெதுவா நடந்து போய் அவன் கிட்ட உட்கார்றா. சும்மா இல்லாம முடிய விளக்கி விடுறது, கண்ணை தொட்டு பாக்குறது, நெத்தி அப்புறம் லைட்டா தொட்டு பாக்குறா. பார்த்தா அவனுக்கு லைட்டா ஃபீவரிஷா இருக்கு. உடனே இவன் மருந்தெல்லாம் ரெடி பண்ணி அவன் நெத்திக்கெல்லாம் போட்டு விட்டு இருக்கா. அவன் அந்த மாதிரி பாக்குறக்கே இவளுக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப அப்படியே அவன் மெதுவா அவன் க்ளோஸா கிட்ட வந்துட்டே இருக்கா. அப்படி வரும்போது கரெக்டா இவன் கண்ணை திறந்துடுறான். இவளுக்கு ஒரே ஆக்வர்டா போயிருது. இதோட செகண்ட் எபிசோட் முடிஞ்சது. இப்ப வேற ஒரு சின்ன சீன் காட்டுறாங்க. இவங்க எல்லாம் கெரோக்கிக்கு போயிருப்பாங்கல்ல, அப்ப வந்து கொஞ்சம் டைம் மட்டும் மிச்சம் இருந்திருக்கும். எல்லாருமே பாடியிருப்பாங்க, ஹீரோ மட்டும் பாடியிருக்க மாட்டான். எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணி இவனையும் பாட சொல்லியிருப்பாங்க. இவனும் சூப்பரா பாடிட்டு இருந்திருப்பான். அப்ப ஜின்னு தெரியாம ஆர்வத்துல அங்க இருக்க மைக்க பிடிச்சி இழுத்து ஆஃப் பண்ணி விட்டுறான். உடனே மியூசிக் நின்னு ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின் தான் கை தட்டி சமாளிப்பா. அவ்வளவுதான். உங்களை நான் அடுத்த எபிசோட்ல பாக்குறேன். டாடா பாய். எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.